அடிக்கடி பண்ணைக்கு போய் போர் அடித்ததால் இன்றைக்கி நான் புதுசாக ஒரு இடத்த தேடி பிடிச்சி அங்கே போய் ஃபன் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் என்னோட வாங்க, அந்த இடம் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பை த வே, ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், மண்டதீவு ரோட்டால் இப்படியே நேர திரும்பினா ஒரு வடிவான பிளேஸ் வருமென்று சொன்னாங்க. கடலை அப்படியே பிரித்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சிருக்கணுமென்று சொல்லிச்சினோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்த தான் தேடி போகிறோம். இந்த மண்டதீவு ரோட்டோட 2 பக்க வியூவுமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோ பிரியர்களுக்கு இது சிறந்த இடமென்று நான் சொல்லுவேன். இங்கே நிறைய ஷூட்டிங் நடந்ததையும் நாங்கள் பார்த்து கொண்டு போனோம். அப்படியே போகிற வழியில் இவ்வளோ பெருசாக ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தா அதுதான் கிரிக்கெட் ஸ்டேடியம். கொஞ்ச காலத்துக்கு முதல் ஜனாதிபதி வந்து திறந்து வச்ச மண்டதீவு கிரிக்கெட் ஸ்டேடியம் இதுதான். இதை தாண்டி அப்படியே புகைக்குள்ளே இடப்பக்கம் வர ஒழுங்கையில் ஒரு போட் போட்டிருக்கும். அப்படியே இந்த ஒழுங்கைக்குள்ளே நேர போய் கொஞ்சம் தூரம் வளைஞ்சு நெளிஞ்சு போனீங்கன்னு சொன்னால் லொக்கேஷன் ரீச்ட். இந்த இடத்தோட பேர் முல்லை ஓய்வு நகரம். அப்படியே இந்த வாசலுக்குள்ளால் உள்ளே போனால் அதில் ஒரு அண்ணா நிற்பார். அந்த அண்ணாட்ட கேட்டு பைக்கை கொண்டே எங்கே விடுறோம்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு பிறகு டிக்கெட்டை பண்ணிக்கொண்டு நாங்கள் போக வேண்டியதுதான். அந்த இடம் பார்க்குறதுக்கே நல்ல நீளமும் பச்சையும் சேர்ந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கடா கடலை பிரித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, ஆமாம், கடலை பிரித்து தான் வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு செவ்வக வடிவமாக பிரித்து வச்சு அணை கட்டியிருக்காங்க. போனதும் பிரித்து வச்ச கடலை பார்க்காம நாங்கள் அப்படியே பண்ண கடலை தூரமாக இருந்தால் பார்த்துருப்போம். அந்த குட்டி குட்டி இறால் பிடிக்கிற இடம், அந்த வீடு எல்லாத்தையுமே தூரமாக தான் இருந்து பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துலேருந்து பார்க்க கிட்டவாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நடந்து போய் அந்த இடத்த நிறைய நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போய் அந்த பிரித்து வச்ச கடலுக்குள்ளே நாங்கள் போட்டிங் போனாங்க. 2 பேர் போட்டிங் போகிறதுக்கு 300 ரூபா தான். இந்த இடத்துல அழகு வந்து சூரியன் மறைய இன்னும் வேறு லெவலில் மாறிக்கொண்டே இருந்துச்சு. சரி சரி ஆனால் இரவில் இங்கே நிற்கிறது சேஃப் இல்லைன்ற காரணத்தால் நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். இந்த போட்டிங்கை முடிச்சுக்கொண்டு நாங்கள் போய் அதில் இருக்கிற கடையில் ரோல்ஸையும் சுட சுட ரோல்ஸையும் அப்புறமா ஒரு கோழி சோடாவையும் வேண்டி குடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கிற போட்டிங்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை. ஏனெண்டா முழங்காலுக்கு கீழே நிற்கிற அளவுக்கு தான் இந்த இடத்துல தண்ணி இருக்குது. கொஞ்சம் தள்ளி போகத்தான் ஆழமான தண்ணி இருக்குது. ஸோ பயம் இல்லாமல் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். 2 பேர் மாதிரி வராமல் ஒரு 5-6 பேர் மாதிரி வந்தால் இன்னும் நிறைய ஃபன் பண்ணலாம்னு நாங்கள் நினைச்ச விஷயம். ஸோ நீங்களும் அப்படி வந்து ஃபன் பண்ணுங்க. நேரம் போக போக இந்த இடத்துல வெளியில் போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னு சொன்னால் லைட்டெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் வடிவாக வரவழிக்கிட்ட அந்த இடம். பட் 2 பேராக வந்துட்டோம்ன்ற காரணத்தினாலையும் வீட்டை தேடிவினோம்ன்ற பயத்தாலையும் நாங்கள் அந்த இடத்துலேருந்து மனசே இல்லாமல் வெளிக்கிட்டுட்டோம். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கொண்டு இன்னொரு உலகோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.